சென்னை பனையூர் அலுவலகத்தில் தாவிக எம்எல்ஏக்களுடன் விஜய் இன்று மீண்டும் ஆலோசனை மேற்கொள்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பனையூர் அலுவலகத்தில் தாவிக எம்எல்ஏக்களுடன் விஜய் இன்று மீண்டும் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தனியார் ரிசார்ட்டில் தங்கியுள்ள தாவிக எம்எல்ஏக்கள் தற்போது பனையூர் அலுவலகத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தாவிக எம்எல்ஏக்களுடன் விஜய் ஆலோசிக்க உள்ளார். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. ஜெயலானி, வணக்கம். இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சவர்ணதா. நடந்து முடிந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உருவெடுத்திருக்கிறது. குறிப்பாக 108 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று 108 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் 118 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு தேவைப்படுகிறது. போதிய அளவிற்கான தனிப்பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் தற்போது வரை தேர்தல் முடிவு வெளியாகி 4 நாட்கள் கடந்தும் கூட தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் காரணம் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் இருந்து வருகிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு ஆளுநர் பொறுப்பாளுநராக இருக்கக்கூடிய ஆளுநரும் தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையை நிரூபித்தால் ஆட்சி அமைக்க அழைக்க தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். போதிய அளவிற்கான பெரும்பான்மையை நிரூபிக்கவில்லை என்பதாகவும், யாரிடம் பெரும்பான்மை இருக்கிறதோ அவர்கள் எங்களிடம் ஆட்சி அமைக்க உரிமை கோரலாம் என்பதாகவும் தகவல் தெரிவித்திருப்பதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் ஏற்கனவே தங்கள் பக்கம் ஆதரவை திரட்ட வேண்டும் என்பதற்காக இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தை கட்சிகள் உள்ளிட்ட கட்சிகளுக்கு நேரடியாகவே சென்று கடிதங்கள் மூலமாக ஆதரவு கோரியிருந்தார்கள். இந்த நிலையில் அது தொடர்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்றைய தினம் ஒரு உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டம் என்பதை நடத்தி வருகிறார்கள். அதில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்கலாமா கூடாதா என்பது தொடர்பான ஒரு ஆலோசனை ஒரு புறத்தில் நடைபெற்று வருகிறது. எனவே இன்றைய பிற்பகலுக்கு பிறகாக தமிழக வெற்றி கழகம் எடுத்திருக்கக்கூடிய அந்த முதற்கட்டமான அந்த ஆதரவு திட்டக்கூடிய பணிகள் வெற்றி பெறுமா இல்லையா என்பது முழுவதுமாக தெரிந்துவிடும். எனவே அதனை ஒட்டி அடுத்த கட்ட பணிகள் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும், ஒருவேளை கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களுக்கு ஆதரவு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்க ஒப்புக்கொண்டால் என்ன மாதிரியான பணிகள் மேற்கொள்ள வேண்டும், அப்படி ஒருவேளை அவர்கள் ஆதரவு தராத பட்சத்தில் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எப்படி எடுக்க வேண்டும், சட்ட நடவடிக்கைகள் ஏதேனும் எடுத்துக் கொள்ளலாமா என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த நிலையில் தற்போது சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகமாக இருக்கக்கூடிய பனையூர் அலுவலகத்தில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் வருகை தர வைத்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் அந்தந்த மாவட்டங்களில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கடந்த 4 நாட்களாக சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் ரெசார்ட்டிலேயே தங்க வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் தற்போது பனையூர் அலுவலகத்திற்கு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய சட்டமன்ற உறுப்பினராக பார்க்கப்படக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த் உள்ளிட்டவர்கள் பனையூர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருந்தார்கள். இந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில தற்போது உள்ளே அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் வருகை தந்து ஆங்காங்கே அவர்களுக்கான இடங்களில் அமர வைக்கப்பட்டு ஆலோசனை நடைபெற்று வருகிறது. மற்றொரு புறத்தில் இன்னும் சற்று நேரத்தில் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு புறப்பட்டு செல்வதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு சென்று அங்கு முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் அவர்களை வரவைத்து அங்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் கூட்டணி குறித்து எவ்வாறு மேற்கொள்வது என்பது தொடர்பான ஆலோசனை அந்த பட்டினப்பாக்கம் இல்லத்தில் மேற்கொள்ள இருப்பதாகவும், அதற்கு பிறகாக பனையூர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினருடன் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. சார்லதா. ஜெயலானி, தற்போது ஆளுநர் அவர்களை ஆட்சி அமைக்க அனுமதிக்காத நிலையில் அவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்றத்தை அணுகலாம் என்ற செய்தி அரசியல் வட்டாரங்களில் பரவி வருகிறது. இது குறித்து ஏதேனும் விவரங்கள்? நிச்சயமாக, அதாவது தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் நடந்து முடிக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலில் முன்பு கூறியது போன்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. குறிப்பாக கட்சி ஆரம்பித்து 2 வருடங்களுக்குள்ளாக போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே 34% அதிகமான வாக்கு வங்கிகளை பெற்று 108 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு இல்லை. எனவே ஏதாவது ஒரு சில கட்சிகளுடனான கூட்டணிக்கு பிறகாக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் மட்டுமே தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கிறது. அதன் காரணமாக இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தை கட்சிகள் உள்ளிட்ட தனித்தனியே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அந்த கட்சிகளை தங்கள் பக்கம் ஆதரவு திரட்டும் வகையிலாக தொடர்ச்சியாக அதற்கான பணிகளை ஈடுபட்டு வருகிறார்கள். ஆளுநரிடம் 2 முறை நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க கோரிக்கை வைத்ததற்கு பிறகாகவும் ஆளுநர் தரப்பில் இருந்தும் அதிகாரப்பூர்வமான செய்தி குறிப்பு என்பது வெளியாகிருந்தது. அதில் போதிய அளவிற்கான மெஜாரிட்டி தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் சார்பில் நிரூபிக்கப்படவில்லை. எனவே மெஜாரிட்டி நிரூபிக்கும் பட்சத்தில் அவருக்கு ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பு வழங்குவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நிலையில் இதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடைமுறை என்பது தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் ஆளுநரிடம் உரிமை கோருவார்கள். ஆளுநர் அதற்கு பிறகாக
பதவி ஏற்பதற்காக அழைப்பு என்பது விடுக்கப்படும். அழைப்பிற்கு பிறகாக சட்டப்பேரவையில் அவர்களது பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான வழிமுறைகள் இருக்கும். ஒருவேளை பெரும்பான்மை நிரூபிக்காத பட்சத்தில் அந்த ஆட்சி என்பது கலைக்கப்படும். உடனடியாக அதற்கு அடுத்தபடியாக தனிப்பெரும் கட்சியாக யார் உருவெடுத்திருக்கிறார்களோ, வெற்றி பெற்றிருக்கிறார்களோ அவர்களை அழைத்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமை என்பது கோரப்படும். இதுதான் இதற்கு முந்தைய இருக்கக்கூடிய வழக்கமாக இருந்து வந்தது. ஆனால் இந்த முறை தமிழ்நாடு ஆளுநர் சில உச்சநீதிமன்ற வழக்குகளை சுட்டிக்காட்டி அந்த வழக்குகள் இந்த சூழ்நிலையில் பொருந்தாது. ஏனென்றால் எதிர்க்கட்சிகள் ஒன்றாக திரண்டால் அவர்களுக்கான தனிப்பெரும்பான்மை என்பது நிரூபிக்கப்படும். அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. எனவே அந்த சூழல் என்பது இல்லாத காரணத்தினாலும் தமிழ்நாட்டில் நிலையான ஆட்சி இருக்க வேண்டும் என்ற ஒரு கருதுவதாலும் பெரும்பான்மையுடனான அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு கடிதத்துடன் என்னை அணுகினால் நான் ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பை கொடுப்பேன் என்பதாக ஆளுநர் வட்டாரங்களில் தெரிவிக்கக்கூடிய தகவலாக இருந்து வருகிறது. எனவே தமிழக வெற்றி கழகம் தரப்பில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது முதலில் தங்கள் பக்கம் ஆதரவுகளை திரட்டுவது என்பதுதான். ஏனென்றால் 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படுகிறார்கள். தற்போது தமிழக வெற்றி கழகத்திடம் 113 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி அவர்களுக்கு 5 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு என்பது கிட்டியிருக்கிறது. மேலும் இடதுசாரி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் இருக்கக்கூடிய அந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை தமிழக வெற்றி கழகம் பெற்றுவிட்டார்கள் என்றால் எந்தவித சிரமமும் இல்லாமல் அடுத்த ஒரு சில நாட்களுக்குள்ளாக ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கலாம். அதற்கு பிறகாக வழக்கம் போல் நடைமுறை பின்பற்றப்படும். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களும் ஆட்சி அமைப்பதற்கான சூழல் உருவாகும். ஒருவேளை அவர்களுடைய ஆதரவை கிட்ட மறுக்கும் பட்சத்தில் இந்த சூழல் என்பது நீடிப்பதற்கான சூழல் இருக்கிறதா தமிழகத்தில் இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இதற்கு முந்தைய காலகட்டங்களில் இது போன்ற நிகழ்வுகள் என்பது தமிழகத்தில் நடைபெற்றதில்லை. அதீத பெரும்பான்மையாகவே பெரும்பாலான நேரங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதற்கு முன்பாக மைனாரிட்டி கவர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்காக திமுக அரசு 2006ஆம் ஆண்டு தேர்தலின் போது 97 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தார்கள். ஆனால் அப்போது கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் சில பல தொகுதிகளை வெற்றி பெற்றதன் காரணமாக அவர்களுடைய ஆதரவுடன் அந்த மைனாரிட்டி கவர்மெண்ட் சொல்லக்கூடிய அளவிற்காக இருக்கக்கூடிய அந்த திமுக அரசு ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் என்பதும் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பும் இருந்தது. அதற்கு பிறகாக ஆட்சி கலைவிடாமல் 5 ஆண்டுகள் நடைபெற்றிருந்தாலும் கூட அதற்கு பிறகாகவும் அதற்கு முன்பாகவும் பல வருடங்களுக்கு முன்பாகவும் கூட எந்த ஒரு சூழலும், அதாவது இது போன்ற தொங்கு சட்டசபை நிலவக்கூடிய அளவிற்காக தனி பெரும்பான்மை இல்லாமல் யாரும் வெற்றி பெற்றதில்லை. கடந்த பல வருடங்களாக தமிழகத்தில் இதே நடைமுறை தான் இருக்குது. வெற்றி பெறக்கூடியவர்கள் தனி பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய அளவிற்காகத்தான் இதற்கு முன்பாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த முறை மக்களின் தீர்ப்பு என்பது வேறுபட்டு இருந்திருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் 108 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக திமுக ஒரு சில தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதற்கு 3வது இடத்தில் அதிமுக, வழக்கமாக 2வது இடத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கும் அல்லது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இந்த முறை 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தற்போது சட்டமன்றத்தில் யார் தலைமையில் ஆட்சி அமைப்பார்கள் என்ற கேள்விக்குறி என்பது எதிர்பார்ப்பு என்பதும் மக்கள் மத்தியிலும் இந்திய அளவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களிடத்திலும் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் சட்டமன்றத்தில் ஆட்சி அமைப்பதற்கான அதிக வாய்ப்புகள் என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருக்கின்றால் தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உருவெடுத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே காங்கிரஸ் சார்பில் ஆதரவு தெரிவிப்பதாகவும் தெரிவித்து விட்டார்கள். எனவே இன்னும் ஒரு சில கட்சிகளுடைய ஆதரவை திரட்டிவிட்டால் அவர்களுக்கான எந்த ஒரு சிக்கலும் இருக்காது. அவர்கள் நினைத்தது போன்று திட்டமிட்டபடி ஆட்சி அமைத்துக் கொள்ளலாம் என்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஒருவேளை அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை, ஆளுநர் ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பு விடுக்கவில்லை என்றால் என்ன மாதிரியான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பாகவும் வழக்கறிஞர்களுடனும் சட்ட வல்லுநர்களுடன் விஜய் ஏற்கனவே ஆலோசனை மேற்கொண்டு வைத்திருப்பதாகவும் தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயலாதி.